திரு சேகர்பாபு அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் தூய்மை பணியாளர்கள் வந்து திரும்ப வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கான பல திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு செட்டப் டிராமா மாதிரி காட்டிட்டு தூய்மை பணியாளர்கள்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷுவலை நம்ம கிட்ட காட்டி மறைச்சிட்டாங்க. எங்களை கண்டுக்காம எங்களை அப்புறப்படுத்திட்டு அதை மறைச்சு நீங்க வந்து நாடகம் நடத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க இன்னும் தெளிவா இருக்காங்க. அவங்க வீட்டுல அவங்க வந்து உண்ணாவிரதம் பண்றேன் ஒரு 13 பெண்கள் மட்டும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. சுதந்திர தினம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆகஸ்ட் 13 நைட்டோட நைட்டா என்னமோ தீவிரவாதி அரெஸ்ட் பண்ண போற மாதிரி நீங்க அத்தனை பேரையும் அடிச்சு இழுத்துட்டு போனீங்க. கிட்னியில் ப்ராப்ளம் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் காப்பீடு திட்டம் அந்த திட்டம்னு சொல்லி அவங்க செத்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் கொடுக்குறதுக்கு என்ன அது எதுக்கு? அது அவங்க வாழும்போது எனக்கான வேலையை கொடுங்க தானே கேட்குறாங்க, வேற என்ன கேட்குறாங்க? அனைவருக்கும் வணக்கம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஆகஸ்ட் 13 வரைக்கும் நடந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கான அடக்குமுறை நடந்து அவங்க போராட்டம் கலைக்கப்பட்டதுன்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த தூய்மை பணியாளர்கள் நிலைமை என்ன ஆச்சு, அவங்க இப்போ வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் அதை பத்தி வேற யாரும் யோசிக்கவும் இல்லை. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், திரு சேகர்பாபு அவர்களும் மேயர் பிரியா அவர்களும் தூய்மை பணியாளர்கள் வந்து திரும்ப வேலைக்கு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கான பல திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு செட்டப் டிராமா மாதிரி காட்டிட்டு தூய்மை பணியாளர்கள்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷுவலை நம்ம கிட்ட காட்டி மறைச்சிட்டாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, அங்க போராடிய 2000 தூய்மை பணியாளர்களோட நிலைமை இன்னமும் கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. அவங்க கேட்கிற விஷயம், தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும், நாங்க வந்து 15-20 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்துருக்கோம், இப்போ நாங்க இந்த 13 நாள் போராடி இருக்கோம், 15 நாள் போராடி இருக்கோம், எங்களை கண்டுக்காம எங்களை அப்புறப்படுத்திட்டு அதை மறைச்சு நீங்க வந்து நாடகம் நடத்துறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க இன்னும் தெளிவா இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அவங்க வந்து நேத்து போராட்டம் பண்ணிருக்காங்க. எங்க பண்ணிருக்காங்கன்னா, பொது ரோட்லயோ பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு முன்னாடி இவங்க சொல்லப்பட்ட மாதிரியோ அவங்க இப்ப போராட்டம் பண்ணல. அவங்க வீட்டுல அவங்க வந்து உண்ணாவிரதம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு 13 பேர், அதாவது ஒரு 13 பெண்கள் மட்டும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த 13 பெண்களை அரெஸ்ட் பண்றதுக்கு கூட்டமாக காவல்துறை வந்து அவங்களை அப்புறப்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம முழுசா பார்க்க போறோம். முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, 2000 தூய்மை பணியாளர்கள் போராடி இருக்காங்க. அது என்ன விஷயம், என்ன காரணம் அப்படின்றத இந்த அரசாங்கம் ஏறெடுத்து பார்த்துருக்கானா? அது சத்தியமா கிடையாது. ஆகஸ்ட் 13 அன்னைக்கு நைட்டு அவங்க பண்ண அடக்குமுறை இந்த அரசாங்கம் எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கு அப்படின்றத எல்லாருக்கும் தெளிவா காட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அடுத்த கொஞ்சம் 2 நாள் 3 நாள்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், இறந்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் வந்து நாங்க வந்து காப்பீடு திட்டம் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம்லாம் வந்து அங்க இருக்க மக்களை வந்து ஏமாத்து வேலையை தான் பார்த்துச்சு. ஆனால் போராட்ட குழுவில் இருந்த மக்கள் வந்து தெளிவாக இருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை காட்டி எங்களை ஏமாற்ற முடியாது, எங்களுக்கு தேவை பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க இன்னமும் அது நிலைப்பாடுல தெளிவாக இருக்காங்க. எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாக இருந்தாங்க. அந்த தூய்மை பணியாளர்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, LTUCயோட தலைவர் திரு பாரதி. அவரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த பிரச்சனையை பற்றி இதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அங்கே போராடிய வழக்கறிஞர்கள் 13 பேர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. தோழர் பாரதி மேலே மட்டும் கிட்டத்தட்ட 13 கேஸ் போட்டு அவரை பேசக்கூடாது, அதாவது இந்த விஷயம் பற்றி பேசினா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து வாய்ப்புட்டு போடப்பட்டிருக்கு. நேற்று அவங்க வீட்டில் அந்த 13 பெண்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள் அவங்கள பார்க்க போயிருக்காங்க. அவங்க ஜஸ்ட் பேச்சுவார்த்தைக்காக அங்கிருந்த தூய்மை பணியாளர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. ஆனால் அந்த போராட்டமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த காவல்துறையும் அந்த இடத்துல கூடி அவங்கள அப்புறப்படுத்தியிருக்காங்க. அப்புறப்படுத்தியிருக்காங்கன்னா கண்ட மேனிக்கு அவங்கள மேலே கையை வச்சு இழுத்து தள்ளி அவங்க கையை உடைச்சி இந்த மாதிரி அடக்குமுறைகளில் அவங்க மேலே பட்டு அவங்க வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயத்தெல்லாம் வந்து வாய் விட்டு பேசுறாங்க. நேற்று போராடிங்க அந்த அக்காவோட சுடிதார் வந்து கிழிஞ்சி தொங்குது. அந்த அக்காவை பிடிச்சி அப்படி தள்ளி இழுத்துட்டு போறது என்ன ஒரு மனநிலையில இந்த காவல்துறை இருக்குன்றது தெரியல. இந்த அரசாங்கம் போராட்ட குழுவை சந்திச்சு பேசுறதுக்கு என்ன ஒரு தயக்கம் அப்படின்றதும் தெரியல. 15 நாள் சென்னையோட மத்தியில ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராட்டம் பண்ணது ஏன் நீங்க கண்டுக்கல? சுதந்திர தினம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆகஸ்ட் 13 நைட்டோட நைட்டா என்னமோ தீவிரவாதி அரெஸ்ட் பண்ண போற மாதிரி நீங்க அத்தனை பேரையும் அடிச்சு இழுத்துட்டு போனீங்க.
சரி, நீங்க எங்க போராட்டத்தை வந்து நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க டைவர்ட் பண்ண பாத்தீங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பத்தி யாருமே வாய் திறந்து பேசல, எல்லாரும் அதை மறந்துட்டாங்க. இந்த விஷயத்தை தான் அரசாங்கமே எதிர்பார்த்துச்சு. இப்போ நம்ம இவங்களை அடுத்தது அப்ரூவ் பண்ணிட்டோம்னா இவங்க போராட்டம் வந்து கலைஞ்சிரும், இதுக்கப்புறமேட்டு இந்த பிரச்சனை வந்து யாரும் பேச மாட்டாங்க, அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கும் வந்து மனதளவில் வந்து ஒரு தொய்வு ஏற்படும், இதுக்கப்புறம் அவங்க வந்து வேலைக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தான் அரசாங்கம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே இருந்தவங்க தெளிவாக இருக்காங்க, எங்களுக்கான போராட்டம் தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். அதை தொடர்ந்து தான் அவங்க அடுத்தடுத்து பல இடத்துல போராட்டம் பண்ணாங்க. ரிப்பன் பில்டிங் பின்னாடி திரும்பவும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அங்கே 13 பேர் போராட்டம் பண்ணவங்கள கூட வந்து எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. அங்கே அரெஸ்ட் பண்ணவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, அடித்து இழுத்துட்டு போயிட்டு மண்டபத்தில் அடைச்சிருக்காங்க. அதுவுமே அங்கே மண்டபத்தில் அடைச்சவங்கள எல்லாரும் ஒரே இடத்துல அடைக்கலை. முன்னாடி அரெஸ்ட் பண்ணும்போது அதுவும் அப்படி தான் நடந்துச்சு. அரெஸ்ட் பண்ணவங்கள அன்னைக்கு நைட்டு பாதி வேறு வேறு மண்டபத்தில் போட்டாங்க. நேற்று அரெஸ்ட் பண்ணவங்கள 3 பகுதியாக போட்டிருக்காங்க. வேறு இடத்துல போட்டுட்டு நைட்டு 1 மணிக்கு அங்கே அரெஸ்ட் பண்ணவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது வீடு புகுந்து அத்தனை பேர் அடித்து இழுத்துட்டு போகிறீங்க, ஒரு மண்டபத்தில் போய் அடைக்கிறீங்க. நைட்டு 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணால் அவங்க எப்படி அந்த இடத்த விட்டு போவாங்க? நடுராத்திரியில் பெண்கள் நடந்து போகிறதே இங்கே பயமாக இருக்கும்போது நீங்கள் அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி, ஒரு காவல்துறை, இதை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு காவல்துறை அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் அடைக்கிறாங்க. அடைச்ச பிறகு அங்குள்ள நைட்டு 1 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறது எந்த மாதிரி ஒரு நடவடிக்கையாக இருக்கும்? இவங்க என்ன மாதிரி ஒரு போக்கில் இருக்காங்கன்றதே தெரியல. தமிழக அரசும் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியுதா தெரியலையா அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. முதல்ல இங்கே தூய்மை பணியாளர் தானே, தூய்மை பணியாளர் இங்கே என்ன வேலைன்னு எங்களை கேட்குறாங்க. அப்போ தூய்மை பணியாளர் நாங்களாம் மனசாலி இல்லையாப்பா, நாங்களாம் மிருகமா, நாங்கள் எங்கேயுமே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதா ஐயா, நாங்கள் வரக்கூடாதுன்னு. அங்கே இருக்க மக்கள்லாம் அங்கே போராட தூய்மை பணியாளர்கள் அவங்க வீட்டில் போராடுறாங்கங்க, நடு ரோட்டில் வந்து போராடல. அதுவும் உண்ணாவிரதம் தான் போராடுறாங்க. எதுவும் கலவரமோ எதுவுமே ஏற்படலை. அதாவது ஒரு திருட்டு பிரச்சனைக்கோ ஒரு கொலை கேஸ் இந்த மாதிரி ஒரு காவல்துறை செயலை இப்போ நம்ம எங்கேயா பார்த்துருக்கோம்னா சத்தியமாக கிடையாது. அவங்க போராட்டம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்வி வருது. இவங்களோட அரசு என்ன நினைக்குதுன்னா, எங்கே இவங்க மறுபடியும் போராட்டம் பண்ணாங்கன்னா இந்த போராட்டம் வந்து இன்னும் பெரிதளவில் பேசப்பட்டுருமோ, இன்னும் பெருசாக பேசப்பட்டுச்சுன்னா இன்னும் இந்த அரசாங்கத்துக்கு வந்து அவமானம் ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இவங்க வந்து போராடவே கூடாது. உனக்கு வேலை வேணும்னா வா, இல்லைன்னா வராத அப்படின்ற மாதிரி விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்போ ராம்கி நிறுவனம் மூலமா என்ன பண்ணுறாங்க, அவங்க தூய்மை பணியாளர்கள் பெரும்பாலும் அந்த எஸ்சி கேட்டகரியில் இருக்குன்றனால இந்த ஏரியாவில் இருக்க கவுன்சிலர்கள் மூலிமா நான் உங்களுக்கு வந்து ஹவுசிங் போர்டில் வீடு தரோம், 2 மாதம் இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க, அந்த 2 மாதத்துக்கான சேலரியும் நாங்கள் தரோம், நீங்கள் வந்து வேலைக்கு சேருங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் அவங்க நிலைப்பாட்டில் இருக்காங்க. இல்லை, எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் மட்டும்தான் தேவை, அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி. அப்போது பேச்சுவார்த்தையே நீங்கள் மறைமுகமாக போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வேலைக்கு கூப்பிட்றீங்க. அந்த போராட்ட குழுவை நேரடியாக சந்தித்து நீங்கள் இதுதான் வேணும்னு கேட்குறவங்கள ஏன் நீங்கள் வந்து கண்டுக்க மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. அனைவருக்கும் அறிவிப்பு, இந்த இடத்துல கூடியிருப்பதே சட்டம் அனுமதிக்கல. நம்ம இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, அங்கே போராடிய அந்த தூய்மை பணியாளர்களை வழி நடத்தினதோ அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதோ அந்த எல்டியூசியோட தலைவர் பாரதி அவர்கள் தான். நேற்று அவங்க போராடியும் போது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்காக சப்போர்ட்டாக இருந்தது அந்த ஒரு மனுஷன் தான், ஆனால் அவரையுமே நீங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கான இருக்கிற ஆதரவையுமே நீங்கள் வந்து மிரட்டி வந்து அவங்கள வந்து பேச விடாமல் பண்ணுறீங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருமே நீங்கள் ஏன் கேஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, அதில் இந்த போராட்டம் பண்ணுற மக்கள் வந்து நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. அந்த ஆதரவு கொடுக்குறவங்க மேலே நீங்கள் கேஸ் போடுறீங்க. நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க? இப்போ அவங்களுக்கான தேவையை தான் அவங்க கேட்குறாங்க. 2 மாதமாக அவங்களுக்கு வேலை இல்லை. போராட்டம் முடிஞ்சு ஆகஸ்ட் 13 நைட்டு அன்றைக்கி போராட்டம் முடிஞ்சு அடுத்த நாள் இவங்க அரெஸ்ட் பண்ணி 2 நாள் அந்த சுதந்திர தினம் முடிஞ்சு அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. சாப்பிட்றது காசு இல்லாமல் அங்கே ராயப்பேட்டையில் ஒரு அம்மா அவுள் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த 15 நாள் வெயிலில் படுத்திருந்தனால அவங்க அடி வயிறுலாம் வந்து அந்த கிட்னியில் ப்ராப்ளம் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு கூட காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் காப்பீடு திட்டம் அந்த திட்டம்னு சொல்லி அவங்க செத்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் கொடுக்குறதுக்கு என்ன, அது எதுக்காது? அவங்க செத்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் கொடுத்தா அவங்க ஃபேமிலி வந்து அதில் சந்தோஷமாக இருந்துருமா? அவங்க வாழும்போது எனக்கான வேலையை கொடுங்க தானே கேட்குறாங்க, வேற என்ன கேட்குறாங்க? நான் இப்போ வந்து 15 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். 15 வருஷம் வேலை பார்த்தப்போ 15 வருஷமாக நான் ஒன்றும் ஏசியில் உட்காந்து லேப்டாப்பை தட்டிட்டு இல்லையே. நான் வந்து இந்த நாட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே இருந்த குப்பையை, இங்கே இருந்த நாய்ப்பையை அள்ளிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் ஒரு எனக்கான வாழ்வாதாரமே இந்த வேலை தாங்க.
இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அந்த வேலையை வச்சு நான் பொழைச்சிப்பேன், என் பசங்களை படிக்க வைப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த கோரிக்கையை நீங்கள் கண்டுக்காமல் நாங்கள் வந்து ஆல்ரெடி விட்டுட்டோம், கான்ட்ராக்டில் விட்டுட்டோம், இதுக்கப்புறம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. 23,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல தனியார் மயமாக்கி 15,000 கொடுத்தா எந்த பணியாளர் ஏற்றுக்குவாங்க? ரெண்டாவது, இந்த ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை வந்து நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. மக்கள் வந்து இறங்கி போராடுறாங்க. இறங்கி போராடும் போது அந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத யாரும் அட்ரஸ் பண்ணாமல் நீங்கள் போய் ஒரு வேற இடத்துல போராடுங்கன்னு சொல்லி அந்த போராட்டத்தை அகற்றி இந்த போராட்டம் வந்து வலுவிழந்தது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்போ அங்கே இருக்க மக்கள் வந்து தன்னோட வயிற்று பிரச்சனைக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது அவங்க எப்படி வந்து அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போவாங்க? நீங்கள் வந்து இப்போ ராம்கின்ற நிறுவனத்து மூலமா நீங்கள் வந்து மற்ற எல்லாரையும் வேலைக்கு கூப்பிடுறீங்க. அங்கே தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க இல்லையா, இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா இப்போ அந்த 2,000 பேரும் கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக வேலையில் இருந்தவங்க. அவங்களுக்கு தெரியுது, ஓகே நம்ம இதுக்கப்புறமேட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு 15 வருஷம் நான் இந்த வாழ்வாதாரத்தில் இருந்துட்டேனே, அப்போ எனக்கு இதுக்கு அடுத்து வாழ்வாதாரமே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இப்போ வேலை செய்கிறவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் வந்து 10 வருஷம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க, 10 வருஷத்தில் நான் வந்து இவ்வளோ தான் சேலரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிஎஃப்இஎஃப் கொடுக்குறீங்க. அந்த பிஎஃப்இஎஃப் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? அங்கே பெரும்பாலும் வேலை பார்க்குறவங்க வந்து படிப்பறிவு இல்லாத இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு கேள்வியாக இருக்குது. அவங்களுக்கு இந்த பிஎஃப்இஎஃப் எப்படி எடுக்கணும்னு தெரியாது, நீங்கள் முதல்ல கொடுக்குறீங்களான்னு தெரியாது. ஆரம்ப கட்டத்தில் 4,000 6,000க்கு வேலை பார்த்தவங்க 15 வருஷமாக வேலை பார்த்து 23,000 வந்திருக்காங்க. அந்த 23,000 சேலரியை நீங்கள் மறுபடியும் இப்போ குறைச்சி 16,000க்கு கொடுக்குறீங்க. கேட்டால் நாங்கள் பிஎஃப்இஎஃப் கொடுக்குறோம், நாங்கள் பிடிச்சிக்கிறோம், அதை வந்து நாங்கள் பின்னாடி கொடுப்போம் அப்படின்றது நீங்கள் பின்னாடி கொடுப்பீங்க. பின்னாடி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. இப்போ வந்து மாதம் வாடகை வந்து 7,000 8,000 போயிடும். அவங்க பிள்ளைங்க படிப்பு செலவு, அவங்க சாப்பிட்ற செலவு 16,000 யாருக்கு பத்தும்? அப்படி இருக்கும்போது அவங்க கேட்குற விஷயம் நியாயம் தானே. நீங்கள் செத்ததுக்கப்புறம் 10 லட்சம் கொடுக்குன்றது எது? அவங்க இன்னமும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் போராட்டம் தொடரும், நீங்கள் நேற்று அரெஸ்ட் பண்ணீங்க, நேற்று நைட்டு போய் மண்டபத்தில் போட்டீங்க, நாங்கள் மறுபடியும் கிளம்பி வருவோம், எங்கள் போராட்டம் வந்து தொடரும். அதில் ஒரு அம்மாலாம் மனசு உடஞ்சி பேசுகிறாங்கங்க. அவங்க வயிற்றுச்செல்லாம் யாருமே சும்மா விடாது. என்ன சொல்கிறாங்க, பேசாமல் அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் நீங்கள் போய் மொத்தமாக அவங்க சாவர வரைக்கும் ஜெயிலில் போட்டுருங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எந்த மாதிரி அவங்க உடஞ்சி போயிருந்தா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதில் ஒரு அம்மாவோட கை உடஞ்சிருக்குங்க, ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்க வந்து குப்பை அள்ளனவங்க, இந்த நாட்டை சுத்தம் பண்ணவங்க கையில் இப்போ ரத்தம் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து கண்டுக்குதானே தெரியல. ஆனால் அவங்க போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அவங்க தெளிவாக இருக்காங்க. ரெண்டாவது, இந்த போராட்ட குழுவுக்கு சப்போர்ட்டாக இருந்த வழக்கறிஞர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை மறைக்கிறதுக்கு. ஏன்னா இந்த பிரச்சனையை அவங்க வந்து தெளிவாக எடுத்துகிட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் அணுகி பேசினவங்களே அவங்க தான். அவங்களுக்குமே இப்போ வாய்ப்புட்டு போட்டப்பட்டிருக்கிறது. இந்த முழுக்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கான நடக்கிற அநீதியாக தான் நம்ம இதை எடுத்துக்கணும். அவங்களுக்கான விஷயம் வந்து அவங்க கேட்குற அந்த பணி நிரந்தரம் வந்து கொடுக்கப்படணும். அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும் அப்படின்றத தான் கேட்டுக்கிறோம். நன்றி.